விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. முதல் தேர்தலை தாவேக்கா சந்திக்க போகுது அப்படிங்கும்போது அவங்களுக்கான ஒரு படிப்பினை என்னவா இருக்குன்னு பாக்குறீங்க சார்? குறிப்பா பிரசாந்த் கிஷோர்னு நம்ம வியூக வகுப்பாளர் வந்து அவர் என்ன சொல்லிட்டு தெரிஞ்சாருன்னா, இந்தியா பூரா நான் தான் மோடியை பிரதமராக்குனேன், எல்லாரையும் ஜெயிக்க வச்சவர் தன்னுடைய கட்சியை ஜெயிக்கணும்னு நான் சொல்ல எடுத்த உடனே இவ்வளோ பெரும்பாலானவர்கள் டெபாசிட் இழக்கிற அளவுக்கு பண்ணியிருக்க வேணாம். யோகா வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் கிட்ட அவர்கிட்ட இருந்து அந்த தோல்வியிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ரொம்ப பேசாமல் இருந்து செயலில் தான் நம்ம எல்லாத்தையும் காட்டணும். ஓவராக பேசணும்னா இப்படி தான் பிரச்சனைகள் வரும். இப்போ பிரசாந்த் கிஷோரை ஒப்பிட்டு விஜய் அவர்களை ஒரு தராசில் வச்சு பேசுகிறாங்க இல்லையா? பிரசாந்த் கிஷோருக்கு ஏற்பட்ட நிலைதான் விஜய்க்கு ஏற்படும்னு பாஜக தலைவர்களும் திமுக தலைவர்களும் சொல்றது அவங்கள சந்தோஷப்படுத்திக்கோன்னா அது பயன்படலாம். பிரசாந்த் கிஷோர் வந்து விஜய் மாதிரி ஒரு பாப்புலரான ஆளா, கட்சி ஒரு அமைப்பு அப்படின்றதே அவரது 2 years ஓல்டு தான். பட் விஜயை பொறுத்தவரையில் 25 years ஓல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பொலிட்டிக்கல் பார்ட்டியாக 2.5 வருஷம் இருக்கலாம் தாவேக்கான்னு, ஆனால் விஜய் மக்கள் இயக்கமாக ஒரு 15-20 வருஷம் இருக்குது. அதனால் அவருக்கும் விஜய்க்கும் கம்பேர் போடுறதே இவங்களுக்கு ஒரு இன்பம் காணலாம் தான். ஆனால் அப்படிலாம் இவங்க தப்பு கணக்கு போட்டாங்கன்னா இவங்க தான் பிரசாந்த் கிஷோராக மாறுவாங்களே தவிர விஜய் வில் நாட் பிகம் ஏ பிரசாந்த் கிஷோர். இப்போ ஆஃப்டர் கரூருக்கு அப்புறம் ரொம்பவுமே சைலண்ட் மோடில் தான் இருக்கா டிவிக்கு? இல்லை, நீங்கள் சொன்னது வந்து ஒரு வகையில் ஒரு எல்லை வரைக்கும் நான் ஒத்துக்குவேன். விஜய் முகத்தை பார்க்கறதுக்கு தான் ஆளுங்க வராங்க, அவரை பார்த்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் உடஞ்சிடுச்சு ஆஃப்டர் கரூர். நான் சொல்கிறேன், கரூருக்கு முன்னால் இருந்த தாவேக்கா இல்லை, பொலிட்டிக்கலாக ஒரு மெச்சூர்ட் லீடராகவும் மெச்சூர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாகவும் அது மாறிடுச்சுன்றதை நான் உணர்ந்தேன், நான் பார்த்தேன். இப்போ தமிழ்நாட்டு அரசியல் அப்படின்னு பேசும்போது கடந்த காலங்களில் குறிப்பிட்டு பேசினது நேரம் வரட்டும், இந்த புலி வருது கதையா, பீகார் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதோடைய ரிசல்ட் பார்த்துட்டு இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு பேசினாங்க. கிட்டத்தட்ட அந்த முடிஞ்சிருக்கு, இப்போ ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் சார். இதில் என்ன நடக்க போகுது? குறிப்பாக வலுவாக இருக்கக்கூடிய திமுக கூட்டணி அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்போ காங்கிரஸ் வந்து அதில் கொஞ்சம் பலகீனமாக இருக்காங்க அப்படின்றதெல்லாம் காமிக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த கூட்டணிக்குள்ளே ஏதாவது சலசலப்பு உண்டாகுமா, இல்லை அதை எப்படி சரி செய்ய போகிறாங்கன்றதை பற்றி பார்க்குறீங்க? இல்லையே, இப்போ வந்து காங்கிரஸ் கூட்டணி வந்து, அதாவது திமுக கூட்டணி வலுவாக இருக்குது அப்படின்றதையே நான் ஒத்துக்கல. ஓகே, அதுக்குள்ளே 1000 பிரச்சனைகள் இருக்குது, கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அது எப்போ வெளியே வரும்னு சொன்னால், அம்பலத்துக்கு இந்த சீட் ஷேரிங் டாக்ஸ் நடக்கும்போது அந்த வேண்டிய சீட்டுகளை ஒதுக்காமல் திமுக வந்து பிக் பிரதராக நடந்துக்கிட்டாங்கன்னா அது இன்னும் மோசமாக வெளியே வரும். பல கட்சிகள் வெளியே கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து திமுக கூட்டணி வந்து வலுவாக இருக்குது அப்படின்றதே ஒரு ஃபால்ஸ் நெரேட்டிவ் தான், அது உண்மை இல்லை. உள்ளுக்குள்ளே திமுகவுக்குள்ளேயே நிறைய பிரச்சனை இருக்குங்க. ஒரு மாவட்டத்துலேயும் ஒரு தொகுதியிலையுமே பிரச்சனைகள் இருக்குது. அதனால் யாருமே வந்து ரொம்ப வலுவாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறத நான் ஒத்துக்கலைங்க. அது வந்து ஒரு ஃபால்ஸ் நெரேட்டிவ் தான் பார்க்குறேன். காங்கிரஸை பொறுத்தவரையில் நீங்கள் சொன்னது உண்மைதான். அதாவது அதனுடைய முடிவு வந்து பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் தான் அது வந்து ஸ்பெல் அவுட் பண்ணும், இல்லை கிளாரிஃபை பண்ணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் பீகார் தேர்தல் வந்து யாரும் எதிர்பாராத அளவுக்கு ஈவன் எக்ஸீடிங் தி எக்ஸிட் போல்ஸ், ஈவன் பாஜக கட்சிக்காரங்க நிதிஷ்குமார் கட்சிக்காரங்க கூட இவ்வளோ வரும்னு எதிர்பார்த்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இந்திய தேர்தல் வரலாற்றிலேயே ஒரு கட்சி வந்து 90% ஸ்ட்ரைக்கிங் ரேட்டுன்றது ஈவன் நேருக்கோ யாருக்கோ கூட வந்தது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த தேர்தல் முடிவுகள் வந்து பலரை வந்து ஆச்சரியத்துக்குள்ளேயும் அதிர்ச்சிக்குள்ளும் ஆக்கியிருக்கு. ஸோ காங்கிரஸ் வந்து இனிமேல் தான் தே மே டேக் ஸ்டாக்ஸ், என்ன ஏதுன்றதை பார்ப்பாங்க. பட் அவங்க இனிஷியல் ரியாக்ஷன் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்ன வந்ததுன்னா, தேர்தல் ஆணையம் வந்து ஒரு சார்பாக இருந்திருக்கு, அது ரெஃப்ரியாக இருக்கிறதுக்கு பதிலாக, நடுவராக இருக்கிறதுக்கு பதிலாக
அதுவும் ஒரு டீமோடு சேர்ந்து விளையாடிடுச்சு பிளேயராக. அதனால் நாங்கள் அதை பற்றி ஆய்வு பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் எல்லா ஆய்வும் முடிச்சுட்டு எங்களுடைய கருத்தை சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கு காங்கிரஸ் கட்சி. பொதுவாகவே வந்து இது வந்து ஒரு பின்னடைவாகத்தான் இந்தியா கூட்டணிக்கு பார்க்கப்படுகிறது. பீகாரில் வந்து 20 வருஷமாக தொடர்ச்சியாக சின்ன கேப் தவிர்த்து நிதிஷ்குமார் வந்து சீஃப் மினிஸ்டராக தொடர்ந்து இருந்திருக்காரு. அவர் பல்டி குமார்னு பேர் வாங்கி இதில் இருந்திருக்கார், அதில் இருந்திருக்கார், என்டிஏல, அப்புறம் காங்கிரஸ் ஆர்ஜேடியில் இருந்திருக்காரு. பட்டு மாறாதது எதுனா 20 வருஷத்தில் முதலமைச்சர் நிதிஷ்குமார்ன்றது மாறாமல் இருந்திருக்கு. ஸோ என்டிஏ கூட்டணிக்கு அது ஒரு பெரிய வெற்றின்னு சித்தரிக்கப்படுகிறது. இந்தியா கூட்டணிக்கு வந்து பெரிய படுதோல்வி என்று சொல்லப்படுகிறது. ஆனால் வந்து உண்மையிலே வந்து என்னுடைய கருத்து அப்படின்னு எடுத்திங்கன்னா கூட நம்ப முடியவில்லை. அதாவது ஓட்சோரின்னு சொல்லி ஓட்டு கொள்ளை ஓட்டு திருட்டை எதிர்த்து ராகுல் காந்தி வந்து பெரிய இயக்கத்தை நடத்தினார் பீகாரில். 1 மாத காலம் பிரச்சாரம் பண்ணார். நல்ல வரவேற்பு கிரவுண்ட் லெவலில் கிடச்சிது. அதுக்கு காரணம் என்னென்னா அங்கே இந்த சார் இப்போ தமிழ்நாட்டை பிடிச்சி ஆட்டிகிட்டு இருக்குது இல்லையா, அது அப்போ பீகாரை பிடிச்சி ஆட்டுச்சு. அப்போ 65 லட்சம் பேரை ஒரே ஸ்ட்ரோக்கில் வந்து வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கினாங்க. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க, போராட்டங்கள்லாம் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் சம் கரெக்ஷன்ஸை பண்ணி தான் நீங்கள் சிட்டிசன்ஷிப்பெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்குற உரிமை உங்களுக்கு இல்லை, ஓட்டராக அவருக்கு வயசாகிருக்கா, அவர் அந்த அட்ரஸில் இருக்கிறாரா, அதுக்கு நீங்கள் ஆதாரம் பார்த்தாலே போதும் அப்படின்ற மாதிரி ஒரு கரெக்ஷன் கொடுத்து திருத்தம் பண்ணதுக்கப்புறம் 65 லட்சத்தில் ஒரு 40 லட்சம் பேர் திரும்ப வந்துட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நெட் ரிசல்ட் ஒரு 20-25 லட்சம் பேர் விடுபட்டார்கள். இனிமேல் தான் அதெல்லாம் நம்ம விடுபட்டவர்கள் உண்மையிலேயே இறந்து போனவர்களா, ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் இறந்து போனவர்கள்னு சொன்ன ஒரு 7-8 பேரோட டெல்லியில் உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு ராகுல் காந்தி ஒரு வீடியோ போட்டார். இவர்களெல்லாம் இறந்து போனதாக தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு கோர்ட்லன்னு. ஸோ அதனால் ஒரு 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 டீப் ஸ்டடி பண்ண வேண்டியிருக்குங்க. காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் என்ன நிலை எடுக்கும் அப்படின்றது வெறும் பீகார் தேர்தலை மையமாக வச்சு அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. என்ன சொன்னாங்க, எதனால் நான் சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினச்சேன்னா, அது காங்கிரஸ் லீடர்ஷிப் ரொம்ப பிஸியாக இருக்கு. ஒன் அட் ஏ டைம் தான், ஒன் இம்பார்ட்டன்ட் திங் தான் அட் ஏ டைம் இருக்க முடியும். அப்போ அன்னைக்கே வந்து அவங்களுக்கு பீகார் அசம்பிளி எலெக்ஷன் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதனால் அதில் ஃபுல்லாக மூழ்கி இருக்காங்க. அது முடிஞ்ச பிறகு வெளியே வந்து தான் இந்த தமிழ்நாட்டுக்கு தயாராவாங்க. ஏன்னா இது மே 2026 தானேங்களே, இன்னும் டைம் இருக்குது, ஒரு 6 மாதத்துக்கு மேலே இருக்குது, 5-6 மாதம் இருக்குதுன்னு அப்படித்தான் நாம் அதை எடுத்துக்கணுமே தவிர ஏதோ அங்கே என்ன வெற்றி தோல்வி அடிப்படையில் இங்கே காங்கிரஸ் நிலைப்பாடு என்பது அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பீகார் வேறு, தமிழ்நாடு வேறு. அதனால் அந்த தேர்தலில் அந்த தலைமை முழுமையாக இறங்கி இருந்ததால் அதுக்கு இந்த தமிழ்நாட்டு நிலவரங்கள், தமிழ்நாட்டில் அணியை பற்றிலாம் பேசுகிறதுக்கு நேரம் இல்லாததால தான் அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேங்க. ஸோ இப்போது முதல் தேர்தலை தாவேக்கா சந்திக்க போகுது அப்படிங்கும்போது அவங்களுக்கான ஒரு படிப்பினை என்னவா இருக்குன்னு பார்க்குறீங்க சார்? அதாவது எல்லோருக்குமான படிப்பினை என்னென்னா, டோன்ட் டேக் த ஓட்டர்ஸ் ஃபார் கிராண்டட். வாக்காளர்களை வந்து நம்ம சொன்னபடி தான் செய்ய போகிறாங்க, அவங்க நம்மக்கிட்ட சொல்கிறத தான் செய்வாங்க அப்படின்லாம் யாருமே எப்போவுமே எடுத்துக்கூடாதுங்க. வாக்காளர்கள் வந்து அவங்க தன்னிச்சையாக தான் முடிவு பண்ணுவாங்க. பணம் கொடுத்தாலும் சரி, என்ன அவங்களுக்கு நல்லது பண்ணாலும் சரிங்க, அவங்க குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்த ஆலையை நிறுத்தினா கூட சரிங்க, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்கு. ஆனால் என்னென்ன இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சிட்டு பல பேர் பண்ணுவாங்க. சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் ஜெயிப்பான். அதனால் வாக்காளர்களை வந்து யாரும் வந்து இதை எடுத்துக்கூடாது, நம்ம சொல்கிறத செய்வாங்க, இப்படி தான் பண்ணுவாங்க, இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்கன்னு எடுத்துக்கக்கூடாதுன்ற ஒரு பொதுவான பாடம் எல்லா கட்சிகளும் எடுக்க வேண்டும் நான் நினைக்கிறேன். குறிப்பாக பிரசாந்த் கிஷோர்னு நம்ம வியூக வகுப்பாளர், முன்னாள், இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன், இப்போ அவர் வந்து ஜன் சுராஜ் கட்சியினுடைய தலைவர், பொலிட்டீஷியன் ஆகிட்டார். இருந்தாலும் முன்னால் வந்து அவர் என்ன சொல்லிட்டு தெரிஞ்சாருன்னா, இந்தியா பூரா நான் தான் மோடியை பிரதமராக்கினேன்,
நான் தான் தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஜெயிக்க வச்சேன், நான் தான் இவரை ஜெயிக்க வச்சேன், அவரை ஜெயிக்க வச்சேன், மம்தாவை ஜெயிக்க வச்சேன்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போவே எனக்கு அதில் வந்து கருத்து வேறுபாடு உண்டு. ஏன்னா அன்லெஸ் த பர்டிகுலர் பார்ட்டி ஆஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பீப்புள் சப்போர்ட், அந்த மாநிலத்தில் ஆளுங்கட்சிக்கு எதிரான மக்கள் மனநிலை இருந்து இந்த புறச்சூழல்லாம் இல்லைன்னா வெறும் வியூக வகுத்து ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அவர் எப்படியாப்பட்ட வியூக வகுப்பாளராக இருந்தாலும் அதுதான் இன்றைக்கி பீகாரில் அவருக்கே ப்ரூவ் ஆகிருக்குங்க. எல்லாரையும் ஜெயிக்க வச்சவர் தன்னுடைய கட்சியை ஜெயிக்கணும்னு நான் சொல்ல எடுத்த உடனே குறைஞ்சது தன் கட்சியை ஒரு சில பேரையாவது ஜெயிக்க வச்சிருக்கலாம். இவ்வளோ பெரும்பாலானவர்கள் டெபாசிட் இழக்கிற அளவுக்கு பண்ணியிருக்க வேணாம். அதனால் வந்து வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர்கிட்ட நம்ம அவர்கிட்ட இருந்து அந்த தோல்வியிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ரொம்ப பேசாமல் இருந்து செயலில் தான் நம்ம எல்லாத்தையும் காட்டணும். ஓவராக பேசினோம்னா இப்படி தான் பிரச்சனைகள் வரும். அது எல்லா கட்சிக்கும் தான், நான் ஒரு பர்டிகுலர் கட்சிக்குன்னு சொல்ல, எல்லா கட்சிக்குமே வந்து செயல்பாட்டில் காட்டணும் நம்ம வீரியத்தெல்லாம். வாய்ச்சொல்ல அதிகமாக பேசணும்னா அது தவறாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பிரசாந்த் கிஷோரை ஒப்பிட்டு விஜய் அவர்களை ஒரு தராசில் வச்சு பேசுகிறாங்க இல்லையா? அதுக்கு எந்த விதமான ஒரு முகாந்திரமும் இல்லைங்க. அதாவது பிரசாந்த் கிஷோருக்கு ஏற்பட்ட நிலைதான் விஜய்க்கு ஏற்படும்னு பாஜக தலைவர்களும் திமுக தலைவர்களும் சொல்கிறது அவங்கள சந்தோஷப்படுத்திக்கோன்னா அது பயன்படலாம். பிரசாந்த் கிஷோர் வந்து விஜய் மாதிரி ஒரு பாப்புலரான ஆளா கிடையாது. விஜய் வந்து ஒரு ரொம்ப பாப்புலரான ஸ்டார் மட்டும் இல்லை, அவர் வந்து தொடர்ந்து ஒரு 10-15 வருஷமாக மக்களிடையே நட்பணி மன்றம், ரசிகர் மன்றம்னு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை வச்சுட்டு ரூட்டாக இருக்குது எல்லா இடத்துலையும். ஆனால் பிரசாந்த் கிஷோர் இப்போ தான் ஆரம்பித்தார். அவர் அநேகமாக ஒரு 2 வருஷம் தான் இருக்கும். அவர் தான் இதை பண்ணிகிட்டு இருந்தார், வியூகத்தை தானே சொல்லிகிட்டு இருந்தார் எல்லாருக்கும். கட்சி ஒரு அமைப்பு அப்படின்றதே அவரது 2 இயர்ஸ் ஓல்டு தான். பட் விஜயை பொறுத்தவரையில் 25 இயர்ஸ் ஓல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பொலிட்டிக்கல் பார்ட்டியாக 2.5 வருஷம் இருக்கலாம் தாவேக்கான்னு, ஆனால் விஜய் மக்கள் இயக்கமாக ஒரு 15-20 வருஷம் இருக்குது. அதுக்கு முன்னால் விஜய் ரசிகர் மன்றமாக ஒரு 5-6 வருஷம் இருக்குது. ஸோ விஜயுடைய அரசியல் அனுபவம், ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர், பாப்புலாரிட்டி, சரிஸ்மா, இது எதுவுமே வந்து பிரசாந்த் கிஷோர் கிடையாது. எதுக்கு முடிச்சு போடுறாங்கன்னா, பிரசாந்த் கிஷோரை ஆதவ் அர்ஜுனா அவசரப்பட்டு கூப்பிட்டு வந்தார். அவரை இவருக்கு ஏற்கனவே ஒரு வியூக வகுப்பாளர் இருக்கார், அவர் பேர் என்ன, ஜான் ஆரோக்கியசாமி. அதனால் இவருக்கு இன்னொரு ஆள் தேவைன்னு தெரியாது. பட் ஆதவ் அர்ஜுனாக்கும் பிரசாந்த் கிஷோருக்கும் ஒரு க்ளோஸ் ரேப்பர்ட் இருந்திருக்கு அந்த நாள்லேருந்து. அதாவது திமுகவுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு பிரசாந்த் கிஷோரை சபரீசன் சொல்லி கொட்டுட்டு வந்து பணம்லாம் பே பண்ண வச்சுது ஆதவ் அர்ஜுனான்றது அவரே சொல்லியிருக்கார் பல நேர்காணலில். அதனால் அந்த தொடர்பின் காரணமாக அவர் இவர்கிட்ட கூப்பிட்டு வந்தார், மேடையில் ஏற்றினாங்க, அவரும் நிறைய பேசினார். ஆனால் விஜய் வந்து ரொம்ப ஷ்ரூட் ரீடருங்க. ஒரு ஆளை வந்து 2-3 வாட்டி பார்த்தாரே அவர் ஸ்டடி பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். அதனால தான் இவர்கிட்ட வந்து அவர் ஒன்றும் ஒட்டலை. அவரும் வந்து இவர் ரொம்ப அதிகமாக பட்டுக்காததால் கண்டுக்காததால் அவர் போயிட்டார், அவர் எலெக்ஷனுக்கு அவர் போயிட்டார். இந்த 2 பேருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஜன்சுராஜ் கட்சியோடு நான் கூட்டணி எந்த அளவுக்கு பேசினார்னா, விஜய்க்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க பீகாரில், விஜய் வந்து என் கட்சிக்கு பிரச்சாரம் செய்வார், அப்புறம் அவருக்கு நான் பிரச்சாரம் செய்வேன், இப்படியெல்லாம் கதை சொன்னார். ஆனால் இதெல்லாம் எதுவுமே நிஜம் இல்லை. ஏதோ திடீர்னு ஒரு ஆளை கூப்பிட்டு வந்துட்டாங்க, நம்ம எதிர்பாராத ஒரு விருந்தாளியை கூப்பிட்டு வந்துட்டா நம்ம பையன், நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு சபை நாகரிகம், அவை நாகரிகம், மேடை அப்படி தான் அன்னைக்கு விஜய் வந்து அவரை இது பண்ணார ஒழிய, விஜய் வந்து எந்த வகையிலையும் வந்து பிரசாந்த் கிஷோரை என்டர்டெயின் பண்ணல. அதனால தான் அவர் சட்டி சுட்டதடா கைவிட்டதடான்னு போயிட்டார். அதனால் அவருக்கும் விஜய்க்கும் கம்பேர் போடுறதே இவங்களுக்கு ஒரு இன்பம் காணலாம் தான். ஆனால் அப்படிலாம் இவங்க தப்பு கணக்கு போட்டாங்கன்னா இவங்க தான் பிரசாந்த் கிஷோராக மாறுவாங்களே தவிர விஜய் வில் நாட் பிகம் ஏ பிரசாந்த் கிஷோர். பட் இப்போது டிவிகே அப்படின்னு நம்ம பேசும்போது சார்,
ஈவன் டில் கரூர் வரைக்கும் ஒரு பெரிய இம்பேக்ட் இருந்தது நம்ம பார்த்தோம். ஏன்னா எப்பவுமே ஒரு டாக் ஆஃப் த டவுனா தாவேகாவும் விஜய் அவர்கள் தான் பேசப்பட்டாரு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து ரொம்ப சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்க. இப்போ எஸ்ஐஆரை கையில் எடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது நிறைய பேருடைய கருத்து எஸ்ஐஆரை வந்து அவர் கையில் எடுக்கும்போது ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கு. மக்கள் பிரச்சனை பற்றி நிறைய பேசலாம், அதை விட்டு எஸ்ஐஆரை பிடிச்சிருக்காங்க அப்படின்றது இப்போ ஆஃப்டர் கரூருக்கு அப்புறம் ரொம்பவுமே சைலண்ட் மோடில் தான் இருக்கா டிவிக்கு? இல்லை, நீங்கள் சொன்னது வந்து ஒரு வகையில் ஒரு எல்லை வரைக்கும் நான் ஒத்துக்குவேன். அதாவது ஒரு 40 நாட்கள், குறைஞ்சபட்சம் ஒரு 30-35 நாட்கள் வந்து அந்த கட்சி வந்து தடுமாறிடுச்சு. சைலண்ட்டாக இருந்தது நாகரிகமாக சொல்லிக்கலாம். தலைவர்கள் தலைமறைவாயிட்டாங்க. யார் என்ன பேசுறது, வெளியே வந்து என்ன பேசுறதுன்னு தெரியல. ஸோ டோட்டலாக வந்து அவங்க வந்து ஒரு ஷாக்கில் இருந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். பட் இப்போ வந்து மகாபலிபுரத்தில் அவர் அவங்களெல்லாம் வரவழைச்சு அந்த அவங்களுக்கு ஆறுதல், அப்புறம் அவங்களுக்கு நிதி உதவி எல்லாம் கொடுத்துட்டு ஒரு நார்மல்சி ஆயிடுச்சுன்ற மாதிரி வந்த பிறகு தான் மகாபலிபுரத்தில் அந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம் போட்டாங்க. அதில் அவங்க வந்து ரொம்ப தெளிவாக பிஃபோர் கரூர் என்ன ஃபயர் இருந்ததோ அதே லெவலுக்கு திரும்ப ரெஸ்டோர் ஆகிட்டாங்க தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அவங்க வந்து செகண்ட் கியரில் இருந்தவங்க கரூருக்கு முன்னால் இப்போ தேர்ட் கியருக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு கோயம்புத்தூரில் வந்து ஒரு கல்லூரி மாணவி 3 கயவர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானார். அதை எதிர்த்து அடுத்த நாளே எல்லா கட்சிகளும் எதிர்கட்சிகள்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அதிமுகவும் பண்ணிச்சு ஒரே நாள் அதே இடம். தாவேகாவும் பண்ணாங்க. பெரிய தலைவர்கள்லாம் போல. அந்த மாவட்டம் கோவை மாவட்டம் 2 எல்லாத்தையும் பார்த்தேன். இட் வாஸ் எ மேசிவ் டெமான்ஸ்ட்ரேஷன். இப்போ விஜய் முகத்தை பார்க்குறதுக்கு தான் ஆளுங்க வராங்க, அவரை பார்த்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் உடஞ்சிடுச்சு ஆஃப்டர் கரூர். நான் சொல்கிறேன், ஆஃப்டர் கரூர் கோயம்புத்தூர் அந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக ஒரு பவர்ஃபுல் டெமான்ஸ்ட்ரேஷன் எதிர்கட்சியிலே அவங்களது தான் நல்லா இருந்தது. அதுக்கு அடுத்தது 2 நாள் கழித்து பார்க்குறேன், நாகப்பட்டினத்தில் ஒரு 1000 பேரை திரட்டி உண்ணாவிரதம் உட்காடுறாங்க. எதுக்குன்னு சொன்னால், எதுக்காக எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போதும் இப்போ ஸ்டாலின் 4.25 வருஷம் முதலமைச்சராக இருக்கும்போதும் பிரைம் மினிஸ்டருக்கு லவ் லெட்டர்ஸ் எழுதிட்டே இருக்காங்க இல்லையா? அதாவது மீனவர்கள் கைது செய்வதை இது பண்ணணும், படகுகளை எங்களுக்கு வாங்கி தரணும், இது போல். அது ஒரு டிக்லிஷான இஷ்யூங்க. அதாவது கடலில் வந்து எல்லையை குறிக்க முடியாதுங்க. அதனால் அந்த எல்லையை மீறுகிறார்கள் என்ற ஒரு சிறிய தவறுக்காக அவங்க வலையை அறுத்துறது, மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தையே பறிக்கிற கொடுஞ்செயலை இலங்கை கப்பற்படை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்குங்க. இது எனக்கு தெரிஞ்சு 10-15 வருஷமாக நடக்குதுங்க. பல பேர் வந்து சிறையில் அடைக்கப்பட்டு வாடிக்கொண்டிருக்கிறார்கள். பல பேர் மரணம் கூட அடைஞ்சிருக்காங்க துப்பாக்கி சூட்டில். ஆனால் இதுக்கு வந்து ஒரு இயக்கம் நடத்தாமல் சிஏஏக்கு இயக்கம் நடத்துகிறாங்க திமுக கூட்டணி, சாருக்கு ஒரு இயக்கம் நடத்துகிறாங்க. ஏன் அந்த மாதிரி வந்து இந்த மீனவர்கள், தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் அராஜகத்தால் கொல்லப்படுவதும் இது அவங்க வாழ்வாதாரம் அழிக்கப்படுவதை எதிர்த்து ஒரு கிரவுண்ட் லெவலில் பண்ணல. இதுக்கு நேர்மாறாக நேற்று வந்த கட்சின்னு சொல்கிற தாவேகா ஒரு 1000 பேரை மீனவ குடும்பங்களை வச்சு உண்ணாவிரதம் வச்சது நாகப்பட்டினத்தில். ஐ திங்க் அது வந்து ஒரு கம் ஆஃப் ஏஜஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, வயசுக்கு வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி தான் அந்த பொதுக்குழுவையே மகாபலிபுரத்தை நான் அப்படி தான் கருதுகிறேன். அது வந்து அந்த கரூருக்கு முன்னால் இருந்த தாவேகா இல்லை, பொலிட்டிக்கலாக ஒரு மெச்சூர்ட் லீடராகவும் மெச்சூர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாகவும் அது மாறிடுச்சுன்றதை நான் உணர்ந்தேன், நான் பார்த்தேன். அதனால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கரூருக்கு அப்புறம் அவங்களுக்கு ஆதரவு பெருகிட்டு தான் இருக்கிறது தவிர குறையலை. இப்போ நேற்று பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிள், இப்போ 11ஆம் தேதி சாரை எதிர்த்து திமுக கூட்டணி கட்சிகள்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அதில் வந்து தனித்து இல்லை, திமுகன்னு சொன்னால் ப்ளஸ் 10 கட்சி இருக்குதுன்னு வச்சிங்களா. அப்போ அவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணாங்க. அதில் என்ன ஒரு சின்ன ஒரு இதுனா, புதுக்கோட்டை, கன்னியாகுமரி இப்படி சில மாவட்டங்களில் காங்கிரஸ் கட்சி அதில் கலந்துக்கல. காரணம் என்னென்னா, நாங்கள் சாரை வந்து எதிர்க்கிறோம், ஆனால் திமுகவினுடைய இந்த எங்கள் தலைமையை, எங்கள் கட்சியை அவமானப்படுத்துறது, எங்களை மதிக்காமல் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு
அவங்க தனியாக பண்ணாங்க. காங்கிரஸ் கட்சியில் ஒரு செக்ஷன் வந்து இதில் கலந்துக்கவே இல்லை, அது தனியாக பேசுவோம். அந்த ஆர்ப்பாட்டத்தையும் நான் பார்த்தேன். 11ஆம் தேதி நடந்த இது மாவட்ட தலைநகர்களில். இப்போ இந்த சண்டே 17ஆம் தேதி நடந்த தாவேகா ஆர்ப்பாட்டம் தனி கட்சி சிங்கிள் அது நடத்தின ஆர்ப்பாட்டத்தையும் பார்த்தேன். அதில் கலந்து கொண்ட அதனுடைய ஏஜ் ப்ரொஃபைல், இளைஞர்கள் எவ்வளோ, பெண்கள் எவ்வளோ, பெரியவங்க எவ்வளோ, அடல்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா எல்லா வகையிலும் இது அவுட் நம்பர்டு தான். தாவேக்கால பார்த்திங்கன்னா பெண்கள் பார்ட்டிசிபேஷன், அதே போல் வந்து இளைஞர்கள் பார்ட்டிசிபேஷன் ரொம்ப ஹெவியாக இருந்தது, மேசிவாக இருந்தது. நான் பர்டிகுலராக கரூரில் நான் வாட்ச் பண்ணேன். ஏன்னா கரூரில் தானே இந்த சம்பவம் நடந்தது, 41 பேர் இறந்தாங்க. அப்போ அந்த கரூரில் செந்தில் பாலாஜி வேறு இருக்கார், நான் தான் கரூருக்கு மகாராஜான்ட்டு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே அந்த மதியழகன் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தவர், கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர். நீங்கள் தெரியும், உங்களுக்கெல்லாம் போயிட்டுலாம் வந்திருக்கீங்க நேராக. அப்போ அங்கே எப்படி நடக்கும், எப்படி இருந்தாலும் ஒரு அச்ச உணர்வு இருக்கும் இல்லையா, அது சம்பவம் நடந்த இடத்துல அப்படின்னு நான் நினச்சேன். பட் அதுலேருந்து அவங்க வெளியே வந்துட்டாங்க. நல்ல ஒரு மேசிவாக தான் இருந்தது ஆர்ப்பாட்டம். அந்த கேடர்ஸ், அந்த லீடர்ஸ் எல்லாமே நல்லா ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. பெண்கள் நிறைய அளவு நான் நினச்ச பெண்கள் கொஞ்சம் எண்ணிக்கை கம்மியாகும் ஆஃப்டர் திஸ் இன்சிடென்ட், ட்ராஜிக். பட் ஆஸ் யூஷுவல் நல்லாவே இருந்தது. ஸோ 28 மாவட்டங்கள்லேயும் பிரம்மாண்டமாக பண்ணிட்டாங்க. கேட்டால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அவங்களுக்கு இது இல்லை, பேர் என்ன, கட்டமைப்பு இல்லை. நாங்கள் யாருக்கு கட்டமைப்பு இல்லை, எங்களுக்கு தாண்டா இருக்குதுன்றதை நிரூபிச்சிட்டாங்க. அதனால் ஐ டிஃபர் வித் யூ ஆன் திஸ் கவுண்ட். அதாவது வந்து கரூருக்கு அப்புறம் அவங்களுக்கு ஆதரவு கம்மியாகிடுச்சு, அவங்க செயல்பாட்டில் அவ்வளோ வேகம் இல்லைன்னீங்களே, யூ ஆர் ராங். அதிகமாக தான் ஆகிருக்கு, பொலிட்டிக்கலாக மெச்சூர் ஆகிருக்காங்க. பட் அந்தளவுக்கு இம்பேக்ட் இருக்குன்னு பார்க்குறீங்களா சார்? ஏன்னா நீங்கள் அவர் வந்து இந்த மக்கள் சந்திப்பு பயணம்னு ஆரம்பித்ததன் பிறகு ஒரு பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது. ஏன்னா நாள்தோறும் விஜய் அவர்கள் பற்றி பேச்சு அப்படின்றது இருந்தது. நீங்கள் சொன்னது மாதிரி இப்போ வந்து நாகையில் நடக்குது, இல்லை கரூரில் நடக்குது, எஸ்ஐஆரில் இவ்வளோ மக்கள் கூடுறாங்க அப்படின்னாலும் கூட அது ஒருமித்த குரலாக தமிழகம் முழுக்க எதிரொலிக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த்தோடு இருக்கான்றது தான் நாங்கள் கேட்டது. இல்லை, அதாவதுங்க விஜய் வந்து கலந்துக்கிட்டு அவர் அதை தலைமை தாங்கி நடத்தினா அதுக்கு கிடைக்கிற இம்பேக்ட் நேச்சுரலி நேஷ்னல் மீடியாவிலேருந்து எல்லாரும் கவர் பண்ணுவாங்க. இப்போ இதில் எதுலேயுமே விஜய் கலந்துக்கல. விஜய் கலந்துக்கலாமேலே இவ்வளோ பெரிய நீட்டாக எல்லா இடத்துலையும் எல்லா மாவட்டத்துலேயும் எங்கேயுமே பிசுறு தட்டாமல் நடந்துருக்குதுன்றது தான் நான் பார்க்குறேன். ஒரு விஜய் நம்பி இல்லை. ஈவன் தோ விஜய் இஸ் த ஃபல்கரம் ஆஃப் தட் பார்ட்டி, அவர் ஃபேஸ் தான் அந்த கட்சியை வழி நடத்துது என்பதெல்லாம் உண்மையானாலும் கூட அவர் இல்லாமல் அவர் ஒரு கால் கொடுக்குறார், முதல் நாள் ஒரு காணொலி போடுறாரு, இந்த சார் என்ன அபாயத்தெல்லாம் கொண்டு வரோன்னு. அதனால் அது வந்து நல்ல இஷ்யூ தானேங்களா அது. ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்னு நல்லாவே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குங்க. ரைட். அவங்க வந்து ஸ்க்ரீனிங்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம், எம்எல்ஏ கேண்டிடேட் அதை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.